ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு மாடியில் இருக்க மாங்காய் மரங்க. கிட்டத்தட்ட இது 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்கிருச்சு. இந்த மாங்காய் மரம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க துணிக்கடையில் துணி எடுக்கும் போது கொடுத்தாங்களாம் இந்த மாங்காய் மரத்தை. அவங்களால வளர்க்க முடியலன்னு அப்புறம் எனக்கு கொடுத்துட்டாங்கங்க. நான் அதை கொண்டு வந்து வச்சுருந்தேன். இது ஒரு சில்வர் டப்பாவில் வச்சதுனால இது 2வது ரீபார்ட்டே பண்ண முடியலங்க. அதனால் செடியும் சரியாக வரலை. கடைசியில் அதோட தூர்வெல்லாம் வந்து இத்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் செடி வேஸ்ட்டாக போயிடுமோன்னு பயந்துட்டு இன்றைக்கி நாங்கள் அதை ரீபார்ட் பண்ணுறோம். அதோட வேரில் இருக்க எல்லா மண்ணையும் எடுத்துட்டு அந்த மண்ணை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பழைய மண்ணில் வந்து பூச்சிகள் இருந்ததுங்க. அதனால் திரும்பி அந்த வேர் செத்து போயிடும்ட்டு அந்த பழைய மண்ணை எல்லாமே அலசி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இதுக்கு புது மண் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு 15 நாள் ஆயிடுச்சுங்க. கோகோ பீட்டு எல்லா உயிர் உரங்களும் கலந்து 15 நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டோம், மக்க வச்சுட்டோம். திருப்பியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தொழு உரம் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோங்க. ஏன்னா செடி வந்து நல்லா சீக்கிரமாக துளிர்த்து வரணுன்றதுக்காக தொழு உரமும் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுதான் அந்த மாங்காய் மரம் வைக்கிறதுக்காக வாங்கின பிளாஸ்டிக் டப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 45 லிட்டர் இருக்கும். இதில் தான் இந்த மாங்காய் மரத்தை இப்போ நாங்கள் இதை வைக்க போகிறோம். ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே மறைக்க ஒரு தேங்காய் சரட்டையை வச்சுட்டோம். இது வந்து ஒரு சாக்கு பைங்க. இந்த சாக்கு பை வச்சாதான் தண்ணி ட்ரைன் ஆகி வரும்போது மண் வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சாக்கு பை போட்டுறதுனால ஈரம் எப்போவுமே தொட்டியில் இருக்குங்க. ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கனால செடி வாடாதுங்க. அதனால தான் இந்த சாக்கு பையும் போடுறோம். மழை டைம்லலாம் இந்த சாக்கு பை நமக்கு நல்லா உதவியாக இருக்குங்க. மாங்காய் மரம் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க இந்த சாக்கு பை போடுறதுனால. இப்போது சாக்கு பையெல்லாம் போட்டுட்டு இப்போது மண்கலவையை போடுறேங்க. மண்கலவை ஒரு பாதி அளவு போடுறோம். இதை பாருங்கள், இந்த மாங்காய் மரம் வேரெல்லாம் எப்படி இத்து போயிருக்கு பாருங்கள். இதுக்கு வேப்ப எண்ணெயும் மஞ்சளும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோங்க. ஏன்னா வேறு எதனா பூச்சிகள் இருந்தாலும் இறந்து போயிடும். அதனால தான் வேப்ப எண்ணெயும் மஞ்சளும் கலந்து இந்த செடி ஃபுல்லாகவே வேர் ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக அடித்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க. அப்போ தான் வேர் பூச்சிகள் எதனா இருந்தால் இறந்து போயிடுங்க. திரும்பியும் அது பாட்டில் வைக்கும் போதும் திரும்பியும் அந்த பாட்டிலையும் நாங்கள் வேப்பெண்ணெய் கரைசலும் மஞ்சளும் ஃபுல்லாக தெளித்து விட்டோங்க. ஏன்னா இந்த செடி சாகாமல் எப்படியாவது காப்பாற்றிடணும். அதனால தான் நாங்கள் இவ்வளோ இது மெனக்கெட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த வேரை வச்சுட்டு திரும்பியும் மண்ணை போட்டு நிரப்புனோங்க. ஏற்கனவே பாதி அளவுக்கு மண் போட்டிருந்தோம். இப்போ திரும்பியும் பாதி அளவுக்கு மண்ணை போட்டு நிரப்புனோங்க. ஆனால் மண் போட்டு நிரப்பும்போது கூடவே தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தெளிக்கணுங்க. அப்போ தாங்க செடியும் நல்லா வரும். அந்த தண்ணி வந்து ஈரம் அடி வரைக்கும் போகுங்க. அதனால் ஒரு லேயர் மண்ணை போட்டோம்னா இன்னொரு லேயர் நம்ம தண்ணி ஊற்றி தெளிக்கணுங்க. அப்போ தான் தண்ணி வந்து செடிக்கு நல்லா டக்குன்னு பிடிச்சிக்கோங்க வேரில். இப்போ பாருங்கள், மண் போட்டாச்சு. அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கல் இல்லாமல் ஃபுல்லாக நல்ல மண் கலவையாக கலந்து வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட எங்கள் 3 வருஷம் வேலைங்க. நினச்சி செய்ய முடியாமல் இன்றைக்கி தான் இந்த வேலையை செஞ்சுருக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். மறுபடியும் இன்னொரு லேயர் மண் கொட்டணுங்க. என் பசங்க ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கி இந்த வேலையை எங்களால் செய்ய முடிஞ்சுதுங்க. இல்லைனா இன்னும் இது கொஞ்ச நாள் போயிருந்தோன்னா இந்த மாங்காய் மரமே இறந்து போயிருக்கோம். அதனால் எப்படியோ இன்றைக்கி இந்த வேலையை நாங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோங்க. பாருங்கள், ஃபுல்லாக மண்ணை போட்டு நிரப்பியாச்சு. நிரப்பிட்டு மேலேயும் இப்போது தண்ணி ஃபுல்லாக ஊற்றணுங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கும் போது நம்ம தண்ணி நல்லா விடணுங்க. விட்டால் தான் செடி வந்து வாடாது. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் மாட்டு எரு சாணமும் கொஞ்சம் போட்டேங்க. மண்ணுலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மேலேயும் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. ஒரு வழியாக முடிஞ்சு செடியும் நாங்கள் மாற்றி வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மாற்றி அதுக்கு ஒரு கிரேடு மேலே வச்சு தொட்டியை தூக்கி வச்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எப்படியாவது இந்த வருஷம் பூ பூத்துறோன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக பூ பூத்து காய் காய்ச்சிச்சின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குல்லங்க. கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சாச்சுங்க. கஷ்டப்பட்டு முடித்தாலும் சந்தோஷமாக இருக்குங்க.